அப்ப ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை, தேவனுக்கு ஏற்றவைகளில் நாட்டம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேலையில ஒரு நாட்டம் இருக்குது, வேலைக்கு போறதுல இருக்கிற அந்த விருப்பம் ஆலயத்துக்கு வர்றதுல இருக்குதா? பணத்துக்கு கொடுக்கிற மதிப்பு ஆண்டவருடைய வசனத்துக்கு கொடுக்கிறோமா? வேலைக்கு போலன்னா சம்பளம் கிடைக்காது, அதனால அந்த நபரை திருப்திப்படுத்துறதுக்காக ஆலயத்தை ஆராதனையை கட்டடிச்சுட்டு போறோமே, அது சரியா? நமக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. கொரிந்து சபையில் அநேக ஜனங்கள் இருக்கும்போது ஒரு கூட்ட ஜனங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களாக இருந்தார்கள். அந்த ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களை பார்த்து அந்த சபையின் ஸ்தோத்திரம் அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், நீங்கள் வரங்களை பெற்றுக்கொண்டு வீதி வீதியா திரிவதற்கல்ல, சபைக்கு பக்தி விருத்தி